எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் சென்னையிலிருந்து திருச்சி வழியாகத்தான் திருநெல்வேலி செல்ல முடியும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை, திருச்சி, திருநெல்வேலி இப்படிதான் போக முடியும். இங்க இருந்து, அதாவது சென்னை டு திருச்சி, திருச்சியில இருந்து திருநெல்வேலி இப்படிதான் போக முடியும், மாற்றி போக முடியாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மற்றும் திருச்சிக்கு இடையே, சென்னைக்கும் திருச்சிக்கு இடையில 2 சாலைகள் இருக்கு. இப்படி ஒரு சாலை இருக்கு, இப்படி ஒரு சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ரோடு இருக்கு. அதே மாதிரி திருச்சியில இருந்து திருநெல்வேலி செல்ல 3 ரோடு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு ரோடு இருக்கு, இங்க ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு. ஸோ அப்ப 3 வேஸ்ல போகலாம். ஓகேவா? இப்ப இந்த சென்னை டு திருச்சி போக 2 வழி, திருச்சி டு திருநெல்வேலி போக 3 வழி இருக்கு. ஓகேவா? இப்ப சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை வழிகளில் செல்ல முடியும்? சென்னையில இருந்து திருநெல்வேலி போகணும், அப்ப எத்தனை வழிகளில் செல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். இதை வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க, இதை சிடிஇன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து சிக்கு போகலாம், ஏ டு சி. அடுத்து ஏல இருந்து டி வழியா போகலாம், அடுத்து ஏல இருந்து சி வழியா போகலாம். அடுத்து பிக்கு போறோம், அதே மாதிரி பி டு சி, பி டு டி, பி டு இ. அப்ப எத்தனை முறை வருது? 6 வழிகளில் செல்லலாம். இதுக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா 2 × 3